திரையில பார்க்குறீங்க, தெளிவாக பார்க்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. ரிசல்ட் என்னைக்கு? மே 4ஆம் தேதி. ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாள் காத்திருக்க தேவையில்லை. அனைத்து மாநில தேர்தல்கள் முடிந்தவுடன் மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் தெரிந்துடும். அடுத்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு. ஜனநாயக திருவிழாவில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த கட்டம் இது. என்னைக்கு தேர்தல், எப்போ தேர்தல், எங்கே திரும்பினாலும் இந்த கேள்வி தான், இந்த பேச்சு தான். இதற்கான விடை நமக்கு தெரிந்து விட்டது. ஜனநாயக திருவிழாவுடைய மிக முக்கியமான கட்டமான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. தமிழ்நாடு அசம்பிளியுடைய ஆயுட்காலம் மே 10ஆம் தேதி முடியுது இல்லையா, அதற்கு உள்ளே முடிஞ்சிடணுங்கிற காரணத்தினால இந்த அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் இந்த மாதம் இறுதியிலே தொடங்கிடுது. மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். தாக்குதலுக்கு கடைசி நாள்னு பார்த்தா ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி. வேட்புமனுவை வாபஸ் வாங்கிறதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி. இந்த நாளில் அஸ்ஸாம்லாம் தேர்தல் நடந்துட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நாள் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. அப்போ மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு தெரிந்துவிடும். பாண்டிச்சேரி நமது தமிழ் பிரதேசம் இல்லையா, அதை பற்றியும் நம்ம பார்க்கணும். ஏப்ரல் 9ஆம் தேதியே பாண்டிச்சேரியில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்துருது. வாக்கு எண்ணிக்கை எல்லா மாநில வாக்கு எண்ணிக்கையும் ஒரே நாளில் தான் நடக்குது. மே 4ஆம் தேதி அங்கேயும் ரிசல்ட். புதுச்சேரியில் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி ஏப்ரல் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த தேதிகள். பார்த்துருப்பீங்க, குறித்து வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் திருவிழாவுடைய மிக முக்கியமான கட்டம் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் வரக்கூடிய நாள் மே 4ஆம் தேதி. இப்போ தான் கத்திரி வெயில் தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. ஸோ மே 4ஆம் தேதி தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம்னு தெரிஞ்சிடும், புதுச்சேரி மக்கள் யார் பக்கம்னு தெரிஞ்சிடும், கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அப்படின்னு எல்லா தேர்தல் முடிவுகளும் மே 4ஆம் தேதி நமக்கு தெரிய வந்துடும். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நாட்கள் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த நாட்கள் தான். மற்றதெல்லாம் அரசியல் கட்சிக்கும் வேட்பாளர்களுக்கும் தான். நம்ம கவனிக்க வேண்டியது திரையில் லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 தேதிகள் தான். ஏப்ரல் 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, ரிசல்ட் மே 4ஆம் தேதி. இப்போ இந்த தருணத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அமலுக்கு வந்து விடுகிறது. வெளியில் போகும்போது பணம்லாம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன அளவில் சொல்கிறாங்களோ அந்த அளவில் மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. தணிக்கைக்கு நாம் அனைவருமே உட்படுத்தப்படுவோம். புதுச்சேரியில் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பார்க்குறோம். ஏப்ரல் 9ஆம் தேதியே புதுச்சேரியில் அட்வான்ஸாகவே தேர்தல் நடந்து முடிஞ்சிருது. வாக்கு எண்ணிக்கை எல்லா மாநில தேர்தல்களோடு சேர்த்து தான் 4ஆம் தேதி. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் மார்ச் 16ஆம் தேதி. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் மார்ச் 23ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி. வேட்புமனுவை வாபஸ் வாங்கிறதுக்கு கடைசி நாள் மார்ச் 26ஆம் தேதி. ஆச்சா, வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதியே நடந்துருது புதுச்சேரியில். வாக்கு எண்ணிக்கை நம்மளோட சேர்த்து மே 4ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான அட்டவணை வெளியாகிடுச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. இதுதான் முக்கியமான நாட்கள். வேட்புமனு தாக்கல் தொடக்கம், பரிசீலனை, கடைசியில் பின்வாங்கிறதுக்கான தேதி எல்லாமே அறிவிக்கப்பட்டாச்சு. தமிழ்நாட்டில் இதுதான் முக்கியமான தேதிகள். வாக்குப்பதிவு, நாம் எல்லாம் வாக்குச்சாவடிகளுக்கு போய் 75,000 வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நம்ம வாக்குப்பதிவை செய்கிற நாள் அந்த ரொம்ப முக்கியமான நாள். நம்ம தலையெழுத்தை அடுத்த 5 ஆண்டுக்கான தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி. மே 4th நமக்கு ரிசல்ட் வந்துடுது. இடையில கொஞ்ச நாள் தான் நம்ம பொறுக்க வேண்டியிருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கேரளா, புதுச்சேரிலாம் கொஞ்சம் கூடுதலாகவே பொறுக்க வேண்டியிருக்கிறது. நாம் ஏப்ரல் 23ஆம் தேதி, ஒரு மாதம் களை கட்ட போகுது. ஒரு மாதத்துக்கு மேலே இந்த தேர்தல் திருவிழா களை கட்ட போகுது. முக்கியமான தேதிகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேட்புமனு தாக்கல் இந்த மாத இறுதியே தொடங்கிடுது. 30ஆம் தேதி தொடங்கிடுது. வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள்னு பார்த்தா ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி. வேட்புமனு
வாபஸ் வாங்கிறதுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி. இப்போ நீங்கள் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த தேதியில் தான் போன ஜெனரல் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்தது. குழப்பிக்க வேண்டாம். இந்த முறை நம்ம வாக்களிக்க போகிறது ஏப்ரல் 23ஆம் தேதி. நமக்கு ரிசல்ட் ஒரு வாரத்துக்குள்ளே அரவுண்ட் த டைம் நமக்கு தெரிய போகுது. மே 4ஆம் தேதியே நமக்கு ரிசல்ட் தெரிய வந்துடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கேலண்டர் திருப்பி ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம நல்லா பதிஞ்சு வச்சுக்கணும். இந்த நாள் தான் நம்ம தலையெழுத்தை அடுத்த 5 ஆண்டுக்கு தீர்மானிக்க போகிற நாள். பல சுவாரஸ்யங்கள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் திருவிழாவுடைய கிளைமேக்ஸ் ஏப்ரல் 23ஆம் தேதி நேர்களே. அன்னைக்கு தான் we are going to get our hands inked. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பல புதிய ஏற்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிறத பார்க்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு 75,000 போலிங் சென்டர்ஸை அமைச்சிருக்கிறாங்க. விவிபேட், இவிஎம்ல டேலி மாதிரியான வழக்கமான நடவடிக்கைகள் என்றாலும் கூட இந்த முறை போன முறைலாம் நிறைய சர்ச்சை வந்தது. நிறைய போய் போலிங் சென்டர்ஸ்லாம் போய் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்காகத்தான் மொபைல்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம மொபைலை ஓட்டிங் செய்யறதுக்கு முன்னாடியே, நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடியே பவுச்சில் வாங்கி வச்சிடுறாங்க. அது ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க. போகும்போது தான் வாங்கிட்டு போகணும். அங்கே ஓட்டு போடும்போது ரீல்ஸ் எடுக்கிறது, ஓட்டு போட்டுட்டு ஐ ஓட்டட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் போடுற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. மொபைலை ஒரு பவுச்சில் போட்டு வாங்கி வச்சிடுறாங்க. இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. வாக்குப்பதிவு இந்த தேர்தல் ஜனநாயக திருவிழாவுடைய உச்சகட்டம் என்றால் வெயில் உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி, மே 4ஆம் தேதி அதனது உஷ்ணம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய மே 4ஆம் தேதி தான் இந்த தேர்தல் திருவிழாவுடைய மைய நாட்கள். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வச்சுக்க வேண்டிய தேதிகளை ரொம்ப தெளிவாக போட்டுட்ருக்கோம் பாருங்கள். நீங்கள் வாக்காளர்களாக கூட இருக்கலாம், வேட்பாளர்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த தேதிகள் தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப தெளிவான கிராஃபிக்ஸாக போட்டிருக்கிறாங்க. இந்த 2 நாட்களை கவனித்து வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டேட்ஸுக்கான தேர்தல்களெல்லாம் அந்த தேதிகளெல்லாம் ஞானேஷ்குமார் அறிவித்து வர்றார். நம்ம தமிழ் பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை எல்லா 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருவது குறிப்பிடத்தக்கது. இப்ப நீங்க 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.